جئت شرفت البرايا هاديا تمحو الضلال. நீங்க பேசின மாணவர்கள் அவங்களுடைய ஒரு வருட அனுபவத்தை கொஞ்சமா சொல்லியிருக்காங்க. அதுதானே எங்க மாமி சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாமிமார்கள் சப்போர்ட் பண்ணதுடைய ரீசன் என்னன்னா, இங்க அவங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு உஸ்தாதாவும் இருக்காங்க. அதுல ஒரு சிலர் இப்போ அவங்களுக்கு தெரியும் இங்க வந்தா பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க. இப்போ பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்சு வர்ற இடம் எப்படி இருக்கும், புதுசா இருக்கும். அப்ப எப்படி அந்த பிள்ளைங்களை இன்னும் தர்த்திப்படுத்தணும் தான் நினைப்பாங்க. இப்போ அல்ஃபுர்கான் போட்டும், நான் முடிச்சிட்டேன் நீ முடி. அப்ப அந்த அளவுக்கு அவங்க இங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்து உஸ்தாதா இருந்து தன்னுடைய குடும்பத்துக்கும் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கல்வியை எத்தி வைக்காங்கன்னா மார்க்க கல்வி இருக்கிறதுனால மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். சும்மா சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்க மாமிமா சப்போர்ட்டே பண்ணலன்னு. மார்க்க கல்வி இருந்தா தானே சப்போர்ட் பண்ண முடியும். மார்க்க கல்வி படிச்சவங்களாலதான் அந்த மார்க்க கல்விக்காக எவ்வளவு தூரம் அவங்களால இறங்கி செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் செய்வாங்க. அது மாதிரி இங்க பேசின பிள்ளைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசினாங்க. இதுக்கு முன்னாடியுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பிள்ளையோட சேர்த்து நிறைய பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களுமே இந்த அளவுக்கு சிரமப்பட்டு இதை விட மோசமான சிரமங்களுக்கு மத்தியில அவங்க படிச்சு இன்னைக்கு முடிச்சதுனால அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அப்ப நீங்க நம்ம சில பேர்கிட்ட படிக்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது, என் பிள்ளை காலேஜுக்கு போறா, என் பிள்ளை ஃபுல் டே காலேஜ், ரொம்ப அன்னை ஹாஜரா காலேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் மாதிரி அதுல படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களையுமே நான் எப்படி கூப்பிடுவேன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க இல்ல சார், காலேஜுக்கு போன ஃபீலிங்கே கொடுக்க மாட்டேங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அன்னை ஹாஜரெல்லாம். இப்ப அந்த அளவுக்கு அந்த ராணியண்ணா காலேஜுமே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி படிச்ச செட்ல இருக்க ஒரு பொண்ணு சொன்னது இப்போ ஞாபகம் வருது, உஸ்தாத் காலேஜுக்கு போனா எனக்கு ப்ரெஷரா இருக்கு, எப்பண்டா மதர்சாக்கு போறோம், எப்பண்டா அவங்க எல்லாரையுமே பார்ப்போம், ஏன்னா நான் அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கேன் மதர்சாக்குள்ள அப்படி சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப அதே மாதிரி ஃபேமிலி லேடிஸ் பேசினாங்க. நம்ம கடைசியா பேசினவங்க அழுதாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க உள்ள படிக்கும் போது நல்லாதான் இருந்துச்சு. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபாரின்ல இருந்து வரும்போது ரொம்ப உடம்பு சரியில்லாம அதுக்கு லீவ் எடுக்கிற மாதிரி ஆகி, அதுக்கடுத்து அவங்க ஹஸ்பண்டுடைய அந்த புஷ்னால மட்டும்தான் யாராவது ஒருத்தவங்க கை தூக்கி விட மாட்டாங்களான்னு யோசிப்போமா, அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. நீ போய் படி, உனக்கு எவ்வளவு முடியுமோ நீ அவ்வளவு தூரம் படி. ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுல இருந்தும் கூட அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இவங்க வர்றதுக்கு மாமியா சப்போர்ட் பண்ணுவாங்களே, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைய விட்டுட்டு போறேன்னா எல்லா அம்மாமாருக்குமே இருக்கும். ஆனா அவங்க ஹஸ்பண்டுடைய சப்போர்ட்டை வச்சு பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலும் மதர்சாக்கு படிக்க வர்றது மட்டும் கிடையாது, வந்துட்டே நம்ம பிரான்ச் மதர்சா முகமது அலித்தர் மதர்சால இருக்கு, அங்க போய் என்ன செஞ்சாங்க, உஸ்தாதாவா அல்ஹம்துலில்லாஹ் இப்ப வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே படிச்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி பேசின பொண்ணும் 3 பிள்ளைங்க, பெரிய பிள்ளையா ஆயிடுச்சுங்க. அந்த பிரேக் ஒவ்வொரு பிரேக்லயும் எப்படி பிரேக் ஆகும்னா, வீட்டுல ஏதாவது ஒரு குளறுபடி வந்துருச்சுன்னா படிக்க போவாதுன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதாவது படிங்க, உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு நிறைய ஹஸ்பண்ட்மார் இருக்காங்க, உங்களுக்குள்ளேயே இருக்கிறாங்க. எனக்கும் தெரியும் சில பேரண்ட் சில வீட்டுல இருக்காங்க. உங்களுக்குலாம் எல்லாம் நல்ல கணவன்மார்கள நல்ல குடும்பங்கள் சூழ்நிலைகள் இருந்து அதை அமைக்க தெரியாம நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் நான் படிப்பேன்னு சொன்னா நீங்க படிச்சே முடிக்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சதுனாலதான் நம்ம சைடு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ, இது பெருமைக்காண்டியோ தற்புகழ்ச்சிக்காண்டியோ எல்லாம் பாதுகாக்கணும் இந்த நிகழ்ச்சி கிடையாது. நான் படிக்கலாமா, என்னால படிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு சில பேர் இருக்கீங்க, அவங்களதான் நான் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். பயானுக்கு வர்ற யாருமே இங்க பெருசா வரல. நான் படிக்கணும், நம்ம பல்லிகா படிக்கணும், அல்லமா படிக்கணும், தீனியாத் படிக்கணும், மக்தப் படிக்கணும், ஏதாவது ஒண்ணு படிக்க இன்ட்ரெஸ்டோட இருக்கிற ஆட்களை தான் கூப்பிட்டு இந்த சபையில உங்களை உட்கார வச்சிருக்கோம். உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி, படிக்கும் போது ஈஸியா இருக்கும், நல்லா படிச்சுங்க. இந்த காலேஜ் ஆட் போடுற மாதிரிலாம் நாங்க பேச போறது இல்லை, கஷ்டமா தான் இருக்கும். நல்லா கேட்கறாங்களா, மனிதன் இலகுவான முறையில சொர்க்கத்துக்கு போக முடியும்னு நினைச்சுக்கிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. சொர்க்கம் என்பது கடினமாகதான் இருக்கும். மார்க்க கல்வி கஷ்டமா தான் இருக்கும், படிக்கிறதை விட ரொம்ப கஷ்டம் அதை ஃபாலோ பண்றது. கண்டிப்பா ஒரு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஓதாம இருக்கிறவனுக்கு ஒரு சைத்தான், ஓதுனவனுக்கு 10 சைத்தான். நம்ம ஓதாம இருந்தா கூட நல்லா இருந்திருப்போமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ஷைத்தான் என்ன செய்வான், நம்மள வழி எடுத்துக்கிட்டே இருப்போம். ஓதிட்டோம்னா தெரிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் அசல்ட்டையா இருக்கிறதுக்கு நிறைய வழிவகை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ உங்களுடைய கால சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட தப்பிச்சு நம்ம படிச்சிடலான்ற நியத்து தான். நீங்க படிக்கணும் நியத்து இருந்தா மட்டும்தான் படிச்சு முடிக்க முடியும்.
இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மற்ற 6 செட்டு 7 செட்டை விட இந்த 7வது செட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னை ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னா, இதுல வந்து எம்எஸ்சி எம்எட் முடிச்ச ஆள்லாம் உள்ள வந்துச்சு. இவங்க கூட எத்தனை பிள்ளைங்க படிச்சாங்கன்னு அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டா, அட்மிஷன் போட்டது 17 to 25 பிள்ளைங்க உள்ள என்ட்ரு ஆனது. முடிச்சது எத்தனை பிள்ளைங்க பேசுனாங்க? 5 பிள்ளைங்க தான். உள்ள வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொன்னாங்க. எனக்கு இப்படி இருந்தா எனக்கு படிக்க முடியாது, எனக்கு அப்படி பண்ணாதான் நான் படிப்பேன், எனக்கு டைமை ஷார்ட் பண்ணிட்டாங்க, 4:30 மணிக்கு மேல இருக்க மாட்டேன். எதுக்கு அந்த சொன்ன பிள்ளை யாரும் இப்ப இல்ல, சொல்லாத பிள்ளைங்க தான் 5 வேலை செஞ்சிருக்கு, அலுவலாம் முடிச்சிருக்கேன். என்ன நாங்க புரிஞ்சுக்கிட்ட நல்ல அந்த ஒரு அனுபவ பாடமா இந்த வருடத்துல நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன நானாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், மதரசாவுடைய முதல்வராக இருக்கட்டும் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், நாங்க என்ன தலைகீழ நின்னாலும், நாங்க என்ன யாரை யோசிச்சு டார்கெட் பண்ணாலும் அவங்க முடிக்க முடியாது. நாங்க தலைகீழ நின்று நீ பல்லிகாதான் ஆகணும் நாங்க நினைச்சாலும் முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும்ன்றத ஆலிமா முடிச்சாலும் சரி, 100 பயான் பேசினாலும் சரி, எவ்வளவு பேரை நம்ம பார்த்தாலும் சரி, அந்த அனுபவ பாடம்னு ஒண்ணு இருக்கும்ல, அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாடம் நான் ரொம்ப ஆழமா இதை வந்து உணர்ந்திருக்கேன் இந்த வருஷம். நான் தலைகீழ நின்னாலும் சரி, நிர்வாகமே தலைகீழ நின்று அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அந்த குர்ஆன்ல, நீங்க என்ன நினைச்சாலும் நான் குன்ஃபயக்குண்டாதான் அங்க ஆகும். இப்ப நாங்க நினைக்கிற ஆட்கள்லாம் இங்க முடிக்கல. இவங்க ஸ்டார்ட் பண்ற முன்னாடி இதே மாதிரி ஒரு மீட்டிங் ஹால் இவங்க ரூம்ல போட்டு பேசி, இதுல இருக்கிற சில உஸ்தாத்மார்லாம் நேரடியா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசினாங்க. சாஹிர் அம்மா, மரியம் அம்மாலாம் பேசின. எத்தனை பேர் பேசணும்? எவ்வளவு பேர் இருந்தாங்க? அந்த ஹால் நிறைஞ்சு இருந்துச்சா? முடிச்சது எத்தனை பிள்ளைங்க? 5 பேர் தான். டீச்சர் படிச்ச ஒரு அம்மா தான் வந்து உட்கார்ந்தாங்க, அழுவாங்க. அவங்க எம்எஸ்சி முடிச்சு ஸ்கூல்ல டீச்சர்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. கேட்டேன், எதுக்கு அழுவுறீங்க? ஸ்கூல் உலக கல்வியில அவ்வளோ எக்ஸ்பர்ட்டா இருக்கேன், மேக்ஸ்லாம் அவ்வளோ எக்ஸ்பர்ட்டா இருக்கேன், நானு குர்ஆன் ஓத தெரியலன்னு அழுகாங்க. அதாவது உலக கல்வி நம்ம ஒரு கிரேடா நினைக்கிறோமா, ஆனா அந்த உலக கல்வி கிரேட்ல இருக்கிற ஆட்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? மார்க்க கல்வியில நான் 0 இருக்கிறேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதாங்க. எனக்கு இப்படி பண்ணுங்களேன் அப்படி பண்ண சொன்ன ஆட்களை ஃபுல்லா காணும். என்ன கடைசியில புரிஞ்சிச்சுன்னா, அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களை மார்க்கத்தில் விளக்கம் பெற செய்யும். அல்லாஹ் இந்த நபருக்கு இந்த இல்மை கொடுக்கணும் நாடுனா மட்டும்தான் அந்த நபர்களால அந்த இல்மை பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஆசைப்படுற ஆளோ இல்லை நீங்க ஆசைப்படுற ஆளோலாம் இருக்காது. இதுல முதல்ல நீங்க ஒண்ணு முடிக்கணும், இல்மை உங்களுக்கு கையில வரணும், உள்ளத்துல ஏற்படுத்தணும், இல்ல உங்களுடைய குழந்தைகள் அந்த இல்மை கற்றுக்கொண்டு பட்டம் பெறணும். ஹிப்ஸ் பிள்ளைங்களோட அம்மாமாரெல்லாம் இருக்கிறீங்க, மெயினா ஹிப்ஸ் அம்மாமாரை கூப்பிட்டதே ரீசன் அதுதான். இந்த இடத்துல உங்க பிள்ளைங்க 30 ஜுஸு நின்று முடிச்சு நின்று பேசுறத நீங்க எவ்வளவு முகத்தோட நிக்கிறீங்களோ 1000 மடங்கு முகத்தோட நாங்க நிக்கிறோம். இருக்கிற செட்டு அவ்வளவு பிள்ளைகளுமே 30 ஜுஸு முடிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் 15 ஜுஸு முடிக்கும் போது இது பண்ணுவோமா அது பண்ணுவோமான்னு ஆலிம்சா கேட்பாங்க, வேண்டாண்டுவோம். என்ன ரீசன்னா, 15 இல்ல 20 வரை முடிச்ச பிள்ளைங்கெல்லாம் காணும். பசங்க எல்லாம் 15 தாண்டின பசங்க எல்லாம் காணும், 20 தாண்டின பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் காணும். இருந்தாங்க. ஹிப்ஸ் மட்டும் நம்ம இப்ப இன்னைக்கு லிஸ்ட் எடுத்தோம்னா 30க்கு மேல இருக்கும், 40க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். முடிச்சிருந்தா 40 பேருமே ஹாஃபில் ஆக்குறது தானே. நாங்க நினைக்கிறது நடக்காது, அல்லாஹ் நாடுறதுதான் நடக்கும். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுறானோ அவங்களால மட்டும்தான் அந்த இல்மை பெற்றுக்கொள்ள முடியும். அது ஸ்ட்ராங்கா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இல்மை வேணும்னு சொன்னா ஒரே ஒண்ணு விஷயம் மட்டும் உங்க மனசுல இருந்தா போதும், இந்த இல்மை உங்களுக்கு தேவை வந்துடும். ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், இன்னவல்ல அம்மாவும் இல்லையா, செயல்கள் எல்லாமே ரசூலா சொல்றாங்களே எண்ணங்கள் தான். என்னுடைய எண்ணத்துல நான் எதை எண்ணுறனோ அது உங்களுக்கு கிடைக்கும். உங்க உள்ளத்துல முகபத் இருக்கணும், மார்க்க கல்வியினுடைய முகபத் இருக்கணும். இல்ல நான் படிச்சு முடிக்கணும், நான் ஆலிமாவா ஆகணும், பல்லிகாவா ஆகணும், ஹாஃபிலாவா ஆகணும்ன்றது வார்த்தைகளால இருந்துச்சுன்னா அது முடிக்கவே முடியாது. உங்களுடைய எண்ணங்கள்ல இருந்துச்சுன்னு சொன்னா அது என்ன செய்ய முடியாது, முடிக்கவே முடியாது. உள்ளத்தில் ஆழமான எண்ணமாக அது என்னைக்கு இருக்குதோ அன்னைக்குதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். 2 வயசு பாப்பாவோட உள்ள வந்தேன் அப்படின்றாங்க, 2 வயசு பாப்பாவோட உள்ள வராங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ரொம்ப ஃபியரா தானே இருக்கும். நானும் 1.5 வயசு பாப்பாவோட என்ன செஞ்சேன், 3வது வருஷம் முடிக்கலன்னு சொல்லி 1.5 வயசு பாப்பா ஃபீடிங் பாப்பாவை வச்சுட்டு போறோமே அப்படின்னு யோசிச்சு அங்க மதரசால உட்காந்து ஏதாவது பாப்பா பார்த்தா பாப்பா ஞாபகம், பிள்ளைக்கு பால் கொடுக்கல. இப்ப பக்கத்துல இருந்த பிள்ளை எனக்கும் 1.5 வயசு பாப்பா தான், நல்லா செட் ஆகி 1 மாசம் கழிச்சு 2 மாசம் அது செட் ஆகி படிச்சு முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் 15 வருஷம் கிட்ட 10-15 வருஷத்துக்கிட்ட வந்து இன்னைக்கு உங்கள்கிட்டயுமே நான் பேசிட்டு இருக்கேன்.
படிக்கிற அந்த கால சூழ்நிலைகள் கஷ்டமா தான் இருக்கும், ஈஸியாலாம் இருக்காது. நல்லா இருப்போம், மதரசாக்குள்ள வந்தோடனே தான் யாருக்காவது உடம்பு சிலமாகும். நல்லா இருப்போம், அப்பதான் பிள்ளைகளுக்கு கூடுமுட்டு ஏதாவது செய்த வரும். நல்லா தான் போகும் அந்த ஃபேமிலி லைஃப். அப்பதான் கூடுமுட்டு மாப்பிள்ளை பேசிட்டு நம்ம சண்டை போடுற மாதிரி தோணும். மாமியார் ஏதோ நம்மளை ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சோசியல் ப்ரெஷர் அதிகமாகிற மாதிரி எல்லாமே இருந்திருக்கு. உள்ள வந்ததுக்கு அடுத்தா அதெல்லாம் நம்ம கவனம் எடுக்கும். இன்னொரு ரீசன் என்னன்னா, படிச்சுட்டு பெயரணுன்ற அந்த மண்டையில வந்து ஒரு ப்ரெஷர் வச்சிரும். எப்படி வந்து அசர் வேலையை முடிச்சோடனே அசர் தொழுவேன், லுகர் வேலையை முடிச்சோடனே லுகர் தொழுவேன் மைண்ட்ல வச்சு ஒரு ப்ரெஷரோட அலையுதமோ, இந்த கல்வி உங்களுக்கு ஒரு ப்ரெஷரா உள்ள வந்து உட்காந்து ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இல்ல காலேஜ் போயிட்டு படிக்கிறதுலாம் ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். ஆனா அந்த கஷ்டத்துல நீங்க முடிச்சுட்டு போனதுக்கு அடுத்து நான் ஆரம்பிக்கும் போது சொல்ற விஷயம், இப்படின்றதுக்குள்ள இந்த ஒரு வருஷம் போயிடும், இப்படின்றதுக்குள்ள இந்த வருஷம் என்ன செஞ்சிடும் போயிடும், இப்படி சொல்லி நிறைய பேர் கொண்டாந்து விட்டாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி உங்கள்கிட்டயுமே சொல்றேன், இப்படின்றதுக்குள்ள இன்ஷாஅல்லாஹ் இந்த வருஷம் என்ன செஞ்சிடும் போயிடும். நீங்க தைரியமாக அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு, எங்க மேலேயோ மதரசா மேலேயோ உங்க மேலேயோ உங்க குடும்பத்தார் மேலேயோ தவக்கல் வைக்க வேண்டாம். இப்போ சரின்னு சொல்லக்கூடிய கணவன் ஒரு கட்டத்துல நீ போகவே வேண்டாம், ஒரே புக்கு கையமா உட்காந்துட்டே தான் இருக்கேன் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து சப்போர்ட் பண்ற ஹஸ்பண்ட் தான் என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த இடத்துல நல்லதா போச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வீட்டுல முக்காடு போட்டு படுத்துட்டீங்கன்னா நீ எந்திரிச்சிவான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ எந்தி, நீ படிச்சிரு, நீ முடிச்சிரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மாசம்னாலும் அது கஷ்டம் தானே, ஒரு நாள்னாலும் அது கஷ்டம் தானே. அந்த கஷ்டத்தை யாருமே உங்களுக்கு கொடுத்து நீ போ, நீ முன்னாடி போன்னு புஷ் பண்ணவே மாட்டாங்க. ஏன் புஷ் பண்ணணும்? அவங்களுக்கு நீங்க வேணும். உங்களை ப்ரெஷரோட பார்த்தா உங்க ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. நீங்க ப்ரெஷர் ஆனீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிடும். அப்படி அவங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் உங்களுக்கு நன்மையா நாடிதான். அதுவுமே நம்ம நெகட்டிவா சொல்ல முடியாது. இப்போ ப்ரெஷர் ஆகுதா, படிக்காம இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், அப்பதான் அவர் ரிலாக்ஸா வீட்டை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவை என்னது, வீட்டை ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்கு தேவை என்னது, விட்டதுக்கு அடுத்து தான் யோசிப்போம். இல்ல மதரசார் போகலையே படிக்காம விட்டுட்டோமே, அந்த அந்த பெயின் அப்படின்றதெல்லாம் ரொம்ப லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் விட்டு நீங்க எதிர்நீச்சல் போட்டு உட்கார்ந்து கஷ்டப்பட்டு அந்த சிச்சுவேஷனை ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த படிப்பு ரொம்ப சூப்பரா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தர்கிட்ட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சொல்லுவோம். அது சிசரியானா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா அது இப்ப சொல்லும் போது அது ஜாலியா சொல்லுவோம், அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு, அதுதானே. ஆனா அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு, எப்படின்னா இந்த வழி முடியுன்ற மாதிரி இருந்துச்சா? அந்த மாதிரிதான் மார்க்கத்தினுடைய கல்வி. நீங்க படிக்கும் போது கஷ்டமா இருக்கும், சிக்கலா இருக்கும், பாதியிலே விட்டுட்டு போயிடலாமாலாம் இருக்கும். அந்த எண்ணங்களை அப்படியே டைட் பண்ணி வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில போறோம், நம்ம எப்படியாவது முடிச்சிடணும், எப்படியாதுன்ற இடத்துல எல்லாம் நல்ல மாதிரியே நான் முடிக்கணும்னு வாச்சுங்க. எப்படியாதுன்னா கஷ்டமான சூழ்நிலைகள் நிறைய வரும். இன்ஷா அல்லாஹ் நல்ல மாதிரி நான் எப்படியாவது முடிச்சு இந்த எப்படியாவது சனது நல்ல முறையில நான் வாங்கிடணும் நியத்தோட பண்ணுங்க. சில பேர் இந்த டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வாரேன். ஒரே ஒரு ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மார்க்கத்துக்காக தொழுகைக்காக யார் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து வராங்களோ அவ்வளவு தூரம் நன்மை, அவ்வளவு தூரம் பாவங்கள் மன்னிக்கப்படுது, அவ்வளவு தூரம் நன்மைகள் அவங்களுக்கு எழுதப்படுது. டிஸ்டன்ஸ் வந்து பெரிய விஷயமே இல்லை. இங்க இருந்து அமெரிக்கா, லண்டனு, ஆப்பிரிக்கா, துபாய், திருச்சி, எங்கெங்கெல்லாமோ நம்ம படிக்க போறோம், பிள்ளைங்களை படிக்க அனுப்புறோம். டிஸ்டன்ஸ் ஒரு மேட்ரே கிடையாது. டிஸ்டன்ஸை நம்ம தான் ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிறோம். இது டிஸ்டன்ஸ்ல இருக்கும். பக்கத்துல இருந்துகிட்டே நிறைய பேர் வர்றதுக்கு பைக் ஓட்ட தெரியுது, பக்கத்துல இருக்கு. நாங்க ஓத போற காலம் நானே இன்னைக்குமே சில நேரங்கள் நினைப்பேன், சில நேரத்துல சொல்லுவேன், சனது கொடுக்க எனக்கும் ஒருக்கா அவங்க மதரசால பட்டம் கொடுக்குங்க, நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஒருக்கா இங்க அல்புக்கண்ண வேணா அது ஒரு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மதரசா நிர்வாகம் உங்களுக்காண்டி பார்த்து பார்த்து செய்யும். எல்லாத்துக்குமே எக்ஸ்கியூஸ் கொடுக்கும். பார்க்கும்போது மதரசாவுடைய பிம்பம் எப்படி இருக்குன்னா, பக்கத்திலேயே போக முடியாம ஒரு ஏதோ டெரரா தான் தெரியும், டெரரா தான் இருக்கும். ஒழுக்கம் இல்லாத கல்வி என்னதான் இருக்கும், ஒரு சாக்லேட் கவர் இல்லாத சாக்லேட் மாதிரி. உங்களுக்கான எந்த இடத்துல உங்களை வந்து ரெக்யூஸ் பண்ணி கொடுக்கணும், எந்த இடத்துல உங்களை ரிலீஸ் பண்ணி விடணும்னு தெரியும். அப்ப எல்லா இடத்துலயும் நாங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த படிப்புக்கு என்ன இருக்காது. அந்த மதரசால யார் போனாலும் பட்டம் கொடுப்பாங்க, அந்த மதரசால முடிச்சாதான் பட்டம். இப்ப முடிச்சாலுமே உங்களுக்கு பட்டம் கிடையாது, முடிச்சுட்டாங்க 5 பேருமே சொல்லியாச்சு கூப்பிட்டு தர்பியா வைப்போம். 1 இயர் கண்காணிப்புல இருப்பீங்க, ஒவ்வொரு தர்பியாவுக்கும் அட்டென்ட் பண்ணணும்.
எந்த தர்பியால இருந்து கட்டாதீங்களோ ஆள் கட்டு. அப்படி ஒரு சிலர் பட்டம் வாங்காம கோபத்துல எல்லாம் இருப்பாங்க. என்ன நோக்கம் அப்படின்னா, கல்வியை நீங்க படிக்கிறது இந்த உலக கல்வியை பொறுத்த வரைக்கும் எப்படி கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தர. நீங்க படிங்க, படிச்சுட்டு அந்த மாதிரி இருங்கன்றதுதான் உலக கல்வி. மார்க்க கல்வி என்ன? விமா தக்கூலூன மாலா தப்பல். நீங்க செய்யாத ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க. நீங்க படிச்சு அதன்படி செயல்படுங்க. அடுத்து நீங்க செய்யாத விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க. ரசூல்லா அதோட சேர்த்து நமக்கு சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள். அப்ப இந்த படி நீ செயல்படுத்திட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடு. அப்ப இந்த விஷயங்களை 3மே ஃபாலோ பண்ணணும்னா எங்களால முடிஞ்ச ஒரு ஃபாலோயிங் 1 இயர். நீ படிச்சு 1 இயர்ல முடிச்சிட்ட, அடுத்து கண்டினியூவா நீ என்ன செய்யணும்? மதர்சாவோட கனெக்ஷன்ல இருங்க. மதர்சாவோட கனெக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன் மதர்சாவோட கனெக்ஷன்ல இருக்க சொல்றோம்னு. தர்பியால வரும்போது பிள்ளைங்க உலக கல்வியில நிற்கும் போது அந்த சிந்தனைகள் வரும். இப்ப வீட்டுக்குள்ள போனோடனே அடுப்படி சிந்தனை தான் மெயினா வரும். அப்படிதானே? உண்மையா எனக்கு அப்படிதான். இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கணும். வீட்டுக்குள்ள போனோடனே துணி காய போடணும், சாப்பாடு செய்யணும், பிள்ளைகளுக்கு. இதுதான் உலகம். இப்படிதான் ரசூல்லா கூட இருந்த சஹாபாக்களும் இருந்தாங்க. இப்படி இருக்கவங்கள இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு மாத்த விஷயங்கள் சொல்லும் போது ஒரு இடத்துல கிளிக் ஆகும். கரெக்டா தொடாம இருக்கும்னு ஓதிட்டோம் தானே, பட்டம் வாங்கிட்டோம் தானே, இல்ல பட்டம் வாங்க போறோம் தானே, இல்ல நம்ம மார்க்க கல்வியை சொல்லி கொடுத்துட்டு தானே இருக்கும். யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நமக்கு ஒரு அலாரம் அடிச்சாதான் என்ன செய்ய முடியும்? நமக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு தான் அல்லா யாரை ஏற்படுத்தி கொடுப்பான்? இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் 2ஆம் வருகையா அல்லா வர வைக்கிறார். 2ஆம் வருகையா ஈசா அலைஹிஸ்ஸலாம். என்ன அர்த்தம்? மறுமை நாள் வருது, உங்களுக்கு டைம் முடிய போகுது, முடிஞ்சிருச்சு, பாவ மன்னிப்பு நீங்க கேட்க முடியாது. அப்ப உங்களுக்கான ஒரு அலாரம் நாங்க கொடுத்துட்டே இருப்போம். தர்பியாக்குவாங்க, ஓதி இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, ரிமெம்பர் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அப்ப அந்த 1 இயர் கைடன்ஸில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் கொஞ்சம் பூஸ்டேஜ் ஆகி நல்லா சில பிள்ளைங்க ட்ராக் மாறின பிள்ளைகளும் நல்ல ட்ராக்ல வந்துருவாங்க. அப்ப மார்க்க கல்வி என்பது படிச்சு இவங்களுக்குமே சொன்னதுதான். முபல்லிகா என்பது அடுத்த கட்டத்திற்கான ஆரம்பம் தான். அப்ப அல்லமால எந்த லெவல்ல இருக்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ஆட்கள், படிக்க போற ஆட்கள் புரிஞ்சுக்கணும். அல்லமாவது படிப்போமே யோசிக்கிறவங்க கொஞ்சம் தைரியமா என்ன செய்யுங்க, முபல்லிகால இறங்கிதான் பாருங்களேன். கம்பு சூத்திரத்தை என்னதான் இருக்க போகுது யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த பைக் ஓட்டவும் சொல்லுவாங்க, பைக் நம்மள மீறி போகாது, நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கிற வரைக்கும் அது நம்மள மீறி போகாது. அந்த மாதிரி தான் ஒரு வருஷம் அல்லாஹ்காண்டி அர்ப்பணிக்கிறதுல இல்ல லீவு போடக்கூடாது. 24 நீங்க வாய்ஸ் இருக்க வரைக்குமே நாங்க உங்களை லீவ் போடக்கூடாதுங்க. இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு தர்பியா கிளாஸ் மந்த்லி ஒன்ஸ் தான் வைக்க போகுது. அந்த தர்பியாக்கு லீவ்லாம் போட்டா சொல்லி முடிஞ்சிடும். அது ஓப்பேன் கிளாஸ் நடக்கும் போது ஏன் லீவ் போடக்கூடாதுங்க? அந்த ஒரு நாள் கிளாஸ் நான் பிள்ளைய பார்க்க போறதுனால ஒரு நாள் போனதுனால என்ன ஆயிடுச்சு? புரியாது, பாடம் புரியாது. மற்ற பிள்ளைங்களுக்கு உஸ்தாத் மாதிரியே நாங்க சத்தம் போட்டுட்டே இருப்போம், லீவ் எடுக்காது. ஏன்னா ஸ்டூடெண்டா இருந்து லீவ் எடுத்தா அவளோட முடிஞ்சிடும். உஸ்தாதா இருந்து லீவ் எடுத்தா அவங்க ஒரு நாள் வரலன்னா 25 பிள்ளைங்க பாடம் சொல்லி முடிஞ்சிடும், 15 பிள்ளைங்க பாடம் சொல்லி முடிஞ்சிடும். இப்ப மதர்சாவுடைய நோக்கம் என்னன்னா லீவ் எடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய பின் காரணம் என்ன? கண்டினியூட்டிவா இல்ல. இப்ப சண்டே வந்து மண்டே வரும்போதே ஒரு சலிப்பு. ஸ்கூல் லீவ் ஒரு மாசம் செம்ம ஜாலியா படுத்து ரிலாக்ஸா இருந்துச்சு, ரிலாக்ஸா காஃபி குடிச்சு, ரிலாக்ஸா டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு. இப்ப பரபரப்பா அதை நமக்கும் ஹேண்டில் பண்ண முடியல. சில வீடுகள்ல காலை பழக்கம் இல்லாத வீடுகள்ல எப்படி இருக்கும், அவங்களுக்கும் ஹேண்டில் பண்ண முடியாது, பிள்ளைகளையும் ஹேண்டில் பண்ண முடியாது. பெரிய சண்டை கணக்கா வீட்டுல கட்டிக்கிட்டே இருக்கிறது. ஓரளவு காலை மேனேஜ் லீவ்லயும் பண்ணிக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸ் அதை ஈஸியா டேக்கிள் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அப்ப அந்த 1 இயர் என்பது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த லீவு போடாம போக சொல்றதனுடைய நோக்கம் என்ன? கண்டினியூட்டிவா இருக்கிறதுனால மட்டும்தான் படிச்சு முடிக்க முடியும். உங்களுக்கு என்ன படிச்சோன்றது புரியணும் தானே. நான் என்ன நடத்துனாங்கன்னு அந்த பிள்ளைகள் சொல்லி புரியறதை விட அங்க நடந்த நிகழ்வுகள் தான் கண்ணுக்குள்ளேயே நிற்கும். நம்ம அப்சர்வேஷன்லயே படிச்சிடலாம். சூறாவை தவிர மீது எல்லா சப்ஜெக்ட்லயும் பல்லியாவை பொறுத்த வரைக்கும் கவனிச்சிட்டீங்கன்னா படிச்சிடலாம். ஆலிமாவுக்கு இன்னும் என்ன அப்படின்னா அல்லாஹ் நாடினாதான் ஆலிமா தான் ஆகும். அல்லாஹ் நாடாமலாம் என்ன செய்ய முடியாது, ஆலிமாவோ ஹாஃபிலாவோ ஆக முடியாது. படிச்சுக்கிட்டு இருக்க ஹாஃபிலா பிள்ளைங்களுக்கு நல்ல மண்டையில ஏத்திருங்க. நீ 30வது ஜுசுல அந்த நடுவுல எப்ப முடிக்கோ அன்னைக்குதான் நீ ஹாஃபிலாக்கள், குர்ஆனுடைய ஹாஃபிலாக்கள். ஆனாலுமே நீ அது முழுமையா சொல்ல முடியாது. ஒவ்வொரு வருஷமும் நீ தௌர் அடிக்கிறதுலதான்.
அப்ப அந்த பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் அதிக அக்கறை செலுத்தணும். உலக கல்வியை படிக்க வைக்கீங்க, உலக கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அதெல்லாம் இங்க பேச்சே கிடையாது. அதிகமா நீங்க அதுக்கு கொடுக்கறத விட நீங்க இதுல கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், குயிக்கா பிள்ளைங்க ஹாஃபிலாவ் ஆக முடியும். ஆலிமா ஆகணும்னா உங்க இன்ட்ரெஸ்ட் வேணும். அல்லாஹ் உங்களுடைய அந்த நசீபத்தை எழுதிருக்கணும், உங்களுடைய விதியில எழுதியிருக்கணும், உங்களுடைய அர்ப்பணிப்பு வேணும், உங்களுடைய நீயத்து வேணும், எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய மனதைரியம் இருக்கணும். என்ன உஸ்தாத் இவ்வளவு பயன்படுத்துறாங்க, உண்மை இதுதான் உண்மை. எல்லாம் இருக்கு. உங்களுக்கு நீயத்து இருந்துட்டாலே அல்லாஹ் உங்களுடைய விதியை ஏற்படுத்தி கொடுத்துரும். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிடும். முதல்ல உங்களுடைய உள்ளத்துல அந்த எண்ணம் இருக்கும், நான் ஒரு ஆலிமாவா ஆகணும். இந்த எண்ணம் இருந்தா அல்லாஹ் உதவி செய்வான். உங்களுக்கு துவா வந்துடும், அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். என்ன சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைக்குள்ள இருந்து நீங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிடலாம், அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நான் கல்வியை என்ன செஞ்சிடணும், முடிச்சுட்டு போகணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் முடியும். நான் புஷ் பண்ணி, உஸ்தாத்மார்கள் புஷ் பண்ணி, ஆன்சர் புஷ் பண்ணா பாதி ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயின் பாதியிலே கலந்து போயிடும். நீ புஷ் பண்ணி உடனே பார்த்து நாங்க எம்மா அந்த பிள்ளை கரெக்டா ஓத வருது. எங்க அப்சானா ஒரு பிள்ளை தான், ஒரே அவ செட்ல எத்தனை பிள்ளைங்க சேர்ந்துச்சு, ஆமினா படிக்கும் போது எத்தனை பிள்ளைங்க சேர்ந்துச்சு, ஒரே ஒரு ஆளுக்கு அவ்வளவு உஸ்தாதும் வருவாங்க. ஏன்னா அவ கரெக்டா ஓதிக்கிட்டு இருக்கா, பிள்ளை கரெக்டா கிளாஸ்க்கு உள்ள என்ட்ரு ஆயிடுவான். அப்ப நாங்க லேட் ஆகக்கூடாது. அவளோட அப்ப எங்களால அவ கல்வி பாதிச்சிடக்கூடாது. அவ படிக்கும் போது எத்தனை பிள்ளைங்க சேர்ந்தாலும் திரும்பி பார்க்கல என்ன இருக்குல்ல, ஒருத்தி தான். ஒருத்தி மட்டும் கிளாஸ்ல இருக்கும்போது அது எப்படி இருக்கும்னா, நம்மளை மட்டும் ஏதோ குடோன்ல விட்ட மாதிரி இருக்கும். நினைச்சிருந்தா பிரேக் ஆகி போயிருக்கலாம். அவங்க வீட்டுல புஷ் பண்ணி ஒருத்தி தானே நீ போக வேண்டாம் பேசாம வீட்டுல இருந்தா சொல்லல, நீ படிச்சு முடி. உலக கல்வி இல்லம்மா, இது மார்க்க கல்வி, உனக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ் முடிக்கிற அளவுக்கு வரும்போது இந்த ஒரு பிள்ளைக்காண்டி சப்ரா உஸ்தாத் வருவாங்க, ஆலிம்சா வருவாங்க, நான் வருவேன், யார் யார் முடியுமோ எல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறது, படிக்க வைக்கிறது, பரீட்சை கொடுக்கறது. அதை தாண்டி அவளால என்ன முடியுமோ அதை செய்யறது. நம்ம மட்டும்தான் அப்படின்னு நினைக்க கூடாது. யாரை வச்சும் நம்ம யாரும் இந்த உலகத்துக்கு வரல, யாரை வச்சு யாரும் போக போறதும் கிடையாது. நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கல்வி இன்னும் ஸ்பீட் ஆயிடும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கும். நீங்க ஸ்லோவா ஆகுறீங்கன்னா கூட ஒரு ஆள் இருந்தா தான் உங்க கல்வி ஸ்லோவா ஆகும். இப்ப நீங்க போற ஸ்பீடுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்காண்டி உஸ்தாத்மார்கள் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பின் ஆக மாட்டாங்க. நீங்க வாங்க ஒரு ஆளா இதே மாதிரி ஈவினிங் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு பிள்ளை தான். அந்த ஒரு பிள்ளைக்கு 5 உஸ்தாத், 5 சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு எத்தனை உஸ்தாது, 5 சப்ஜெக்ட். அல்ஹம்துலில்லாஹ் மதரசாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆள் தானே வரீங்க, உங்களுக்கு ஒரு உஸ்தாதை வச்சு கணிக்க தெரியாதா? எனக்கு 5 உஸ்தாத் போடுறாங்க. இந்த சைடு மைனஸ் வரக்கூடாது. நீ ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரியான பிள்ளையாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரே ஒரு பிள்ளைங்கன்னு சொல்லி போயிட்டேன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பிள்ளையா இருந்தாலுமே உங்களுக்கு எவ்வளவு பெர்ஃபெக்டா கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெர்ஃபெக்ட். எக்ஸாம்ல இருந்து, பிராக்டிஸ்ல இருந்து, உங்களை கொண்டு போற விதத்துல இருந்து கண்டிப்பாக எங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளுமே நாங்க செய்வோம். லீவு தேவை, மவுத்து வீட்டுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டா மவுத்த முடியும், அதுக்கெல்லாம் நாங்க கொடுக்கதான் செய்வோம். சரிங்களா? ரொம்ப எப்பனா சும்மா லீவ் போட்டு வீட்டுல முடியலன்னா அதெல்லாம் தேராத கேஸ் தான். படிப்பு ரொம்ப போயிடும். இப்ப நீங்க உள்ள வரும்போது பயமா இருக்கும், குழப்பமா இருக்கும், படிச்சிருவோமான்ற யோசனை எல்லாம் இருக்கும். எல்லாம் ஓரமா வச்சுட்டு என்னதான் சொல்லி கொடுக்கதான் போறாங்கன்னு உள்ள வாங்க. ஒரு 3 மாசத்துக்கு கஷ்டமாகும், ஈஸியாலாம் இருக்காது. ஏன் கஷ்டமா இருக்கும்னா கொஞ்சம் ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு மதரசாக்கு வர்றது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதிகபட்சமா 3 மாசம், குறைஞ்சபட்சம் 10 நாள், 1 வாரம், 15 நாள் போகும். 1 மாசத்துல நீங்க 1 மாசம் ஆச்சா வீட்டையும் மதரசாயும் பேலன்ஸ் பண்ணும். 1 மாசம் தான், சரியா? அப்புறம் கொஞ்சம் நீங்களே அந்த ஃப்ளோலே ஓட ஆரம்பிச்சிருவீங்க. முடிஞ்சதுக்கு அடுத்து ஏன்டா வீட்டுல இருக்கோம், மனசுல ஏதாவது நமக்கு ஏதாவது தரமாட்டாங்களா, அடுத்து படிக்க மாட்டோமான்ற எண்ணங்கள்லாம் வரும். முதல் படி ஏறிட்டீங்க அப்படின்னா அடுத்தபடி இன்ஷா அல்லாஹ் ஈஸியா முடிஞ்சு இங்க எத்தனை பேர் நீயத்தோட இருக்கீங்களோ அத்தனை பேர் இங்க உட்காந்து பேச போறீங்க. இந்த பிள்ளைங்க உங்களுக்காண்டி வந்து உட்காருவாங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால தவக்கல்து அலல்லாஹ் தான், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னமல் அமாலு பின்னியத். இந்த 2 விஷயத்தை மனசுல வச்சுட்டு ஓத வரணுன்றவங்க இன்ஷா அல்லாஹ் பல்லிகாக்கான அட்மிஷனை போடுங்க, ஆலிமாக்கான அட்மிஷனை போடுங்க. அல்லமா போடட்டுமா நீங்க அல்லமா பொறுத்தவரை குர்ஆன் எஸ்என்எல் 5 ஜுஸ் தான் ஓத தெரியும்னா போடுங்க.
இல்ல நான் குரான் ஓரளவுக்கு ஓதிடுவேன்னாலுமே நீங்க முபல்லிகா ட்ரை பண்ணிடுங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. மாமனார் என்ன சொல்லுவாங்க, மாமியார் என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க. இப்ப இருக்க பேரண்ட்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா, என் பிள்ளை என்ன சொல்லும், என் மகன் என்னை விட மாட்டாள், என் மகன் விடமாட்டான். அது அந்த பிள்ளைலாம் பெய்யுமா. அல்லாஹ் குரான்ல சொன்னால யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட்டு, ஒய்ஃப் ஹஸ்பண்டை விட்டு, அம்மா விட்டு, பிள்ளைய விட்டு அம்மான்னு போயிட்டு என் நப்சு என்னுடைய ஆத்மான்னு நான் உட்காந்துருவேன். இவங்களுக்காண்டி உட்காந்துக்கிட்டு இருந்த காலங்கள் இன்னும் இருக்கு. இன்னும் அவங்களுக்காண்டி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு வருஷம் நமக்காண்டி அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லி சண்டை போடுங்க, பரவாயில்ல. மார்க்கத்துக்காக சண்டை போடுறது பிரச்சனை இல்லை. புரிஞ்சவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க அவங்க சண்டை போடணும்னா அன்புல முதல்ல ரசூலா சொல்றாங்கல்ல, வாயிட்டு பேசுங்க, கைட்டு பேசுங்க. அந்த அளவு முதல்ல அன்பால பேசி 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 உங்க காரியத்தை சாதிக்கிறதுக்கு பெண்களுக்கு சொல்லவே வேணாம். ஒரு நகை எடுக்க, ஒரு புடவை பிடிச்சதை எடுக்க, அம்மா வீட்டுக்கு போறதுக்கு என்னென்ன பண்றோமோ அவ்வளவு வேலையை இதுல பண்ணி நீங்க எவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டு இதுல இறங்கி படிக்கிறீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யும். இதெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும் பட்சத்துல இன்ஷா அல்லாஹ் யாருடைய உள்ளத்துல இந்த நியத் இருக்கோ அவங்க எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் முபல்லிகா முடிப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு மேலும் மறுமையான மெய்ஞான நற்காட்சிகளை தருவானாக. இந்த கல்வியுடைய விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள், சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. யாருக்கும் எதுவும் டவுட்டு, முபல்லிகா ஆலிமா படிக்கணும் ஆசை இருக்கு, குழப்பங்கள் ஏதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். டீ எல்லாம் குடிச்சுக்கலாம். சொல்லுங்க. ஏதோ குழப்பங்கள், சந்தேகங்கள், பயம்லாம் இருந்தா நீங்க தான் பத்தி விடணும். சொல்லதான் முடியும். சொல்லிக்கிட்டே இருப்பேன், பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உஸ்தாமெல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க, பேசியிருப்பாங்க. நிறைய உஸ்தாத் உட்காந்துருக்க, நிறைய உஸ்தாத் பேசியிருப்பாங்க. படிங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. முயற்சி எடுங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஆயுசுமே யோசிச்சுட்டே தான் இருக்கும். பயப்படாம உங்க கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. காலேஜ் போற பிள்ளைங்களோட அம்மா மாதிரி துணிச்சலா கொண்டாந்து விடுங்க. இந்த பிள்ளை வந்து பேசிச்சு, ஒரு நாள் இம்போர்ஷன் கொடுத்தோம், அவங்க அம்மா வந்துட்டாங்க. சரி, நம்ம பிள்ளைக்கு இம்போர்ஷன் எல்லாம் கொடுக்கீங்க, என் பிள்ளைய விடலாம் மாட்டேன். நான் இம்போர்ஷன் கொடுக்கறத எதுக்கு கொடுத்தோன்னு முதல்ல கேட்டீங்களா? படிக்கலைன்னா இம்போர்ஷன் கொடுப்பாங்க. அவ காலேஜுக்கு போகாதனாலதான் நான் இம்போர்ஷனே கொடுத்தேன். காலேஜ் ஆரம்பிச்சா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் அல்ல நான் படிப்பா கொண்டாந்து அவங்க அம்மா என்கிட்ட ஆபீஸ்ல உட்காந்து டேரக்டா பேசணும். நானும் அவங்க அம்மா நீங்க இம்போர்ஷன்லாம் கொடுத்தா படிக்க வர மாட்டேன்னு அழுகுறா வச்சுட்டாரு. சரி போயிட்டு வாங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருந்தா வந்திருக்கவே மாட்டான். அவங்க அம்மா என்ன இந்த உஸ்தா எப்படி பேசுறாங்கன்னு விட்டுருப்பாங்க. அப்படிதானே? நம்ம சொல்ற இதுலதான் இருக்கு. காலேஜுக்கு போற பிள்ளைங்க என் பிள்ளை ரெண்டையும் ஹேண்டில் பண்ணாலே அப்ப காலேஜ் நிப்பாட்ட உங்களுக்கு முடியுமா? என் பிள்ளை காலேஜை விட இன்னைக்கு இந்த சவால்களை வந்து பெற்றோர் மனசுல வைக்க மாட்டேங்க. சொல்ல மாட்டேங்க என் பிள்ளை நான் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறமேன்னு யோசிக்க மாட்டேங்க. ஜும்மா விடுறாங்க என் பிள்ளை அந்த ஸ்கூலுக்கு நான் அனுப்புறமேன்னு யோசிக்க மாட்டேங்காங்க. ரசூலா 3 ஜும்மா விட்டுட்டாலே அவங்களுடைய உள்ளத்துல என்ன செய்யப்படுது? முத்திரை இடப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஸ்கூலுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், ஜும்மாக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோம். அந்த காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், மார்க்க கல்வி விஷயத்துல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோம். எல்லா பேரண்ட்ஸுக்குமே தான். நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணா மட்டும்தான் பிள்ளைங்க மார்க்க கல்வியில ஈடுபாடோட இருப்பாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணாத பேரண்ட்ஸ் மார்க்கத்துல பிள்ளைங்க ஈடுபாடோட இருக்காது. ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்காளேன்னு பின்னாடி குழம்பி என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப பிள்ளைங்க காலேஜுக்கு போனாலும் நீங்க ஈவினிங் பள்ளிகால சேர்த்து விடுங்க. ஸ்கூலுக்கு போறாங்கன்னா ஹிப்ஸ்ல சேர்த்து விடுங்க. நல்ல குரான் ஓத பிள்ளைகளை எதுல சேர்த்து விடுங்க? ஹிப்ஸ்ல சேர்த்து விடுங்க. வீட்டுல நம்ம இருப்போம், சும்மா இருப்போம்னு சொல்லவே மாட்டேன் நான் என்னைக்குமே. வீட்டுல சும்மா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஜாலியா காலையில டீ, மத்தியானம், காலையில நைட்டு நம்ம நினைச்சதை சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம சும்மா இருக்கோம். சரியா? எல்லாரும் நினைக்கிறத செஞ்சு கொடுத்துட்டு இருக்க நம்ம என்ன கிடையாது, சும்மா இல்ல. அப்ப நீங்க வீட்டுல உங்களுக்குன்னு கிடைக்கிற அந்த 2 மணி நேரம் ஓய்வு நேரத்தை மார்க்க கல்விக்கு செலவிடுங்க. அந்த 2 மணி நேரத்தை என்ன செய்யுங்க? படிக்க வாங்க, கஷ்டப்படுங்க. ரொம்ப ஈஸியெல்லாம் இல்ல, கஷ்டப்படுங்க. முடிக்கும் போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றத நான் சொல்றதை விட நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு அதை அனுபவிச்சு பார்ப்போம். நிறைய பேருக்கு மதரசா கிட்ட இருக்கு, நிறைய பேருக்கு ஆட்டோல வர தூரத்துல இருக்கு, பஸ்ல வர தூரத்துல இருக்கு, நடந்து வர தூரத்துல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தவக்கல் து அலல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இறங்குங்க. இது ஒரு சின்ன ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுங்க.
இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நீங்க தைரியமா அல்லாஹ் மேல தவக்கலத்தை போட்டு திரும்ப அதான் சொல்றேன், தவக்கல்து அலல்லாஹ் இன்னமல் அமாலு பின்னியத்தின் இறங்குங்க. அல்லாஹ் உங்கள் காரியத்தை இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வைக்கும். சரிங்களா? இன்ஷா